இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இமீடியட்டாக குயிக்காக வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடிக்கும் நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா இடியாப்பம் மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது ஓரளவுக்கு பிசைஞ்சதுமே கொஞ்சம் சூடு ஆறுறது வரை மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 கப்பு துருவின தேங்காய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நான் குறைவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதிகமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு எடுத்து நல்லா வந்து நம்ம இனிமேல் பிசைஞ்சிக்கலாம். இடியாப்பம் மாவு பதத்துக்கு நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதுலேருந்து தேவையான அளவுக்கு பால்ஸ் மட்டும் எடுத்து கையில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு உள்ளே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுங்க. எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஸ்டீமரில் வச்சு இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான பூர்ண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். இல்லை இமீடியட்டாக ஒரு ஸ்நாக் ரெசிபி அப்படின்னா கூட செஞ்சு கொடுக்கலாம். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.